வணக்கம் ஓவியா. மதுரையில் தூய்மை பணியாளர்கள் இன்று முதல் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து மதுரை மாநகராட்சி முழுவதும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை தான் தற்போது காணப்படுகிறது. மாநகராட்சி முகப்பகுதியில் ஒன்று கூடிய தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது ஓவியா. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பணிகளில் தனியார் முறை பொறுத்தவரைக்கும் அரசாணை 152 மற்றும் 139 ரத்து செய்ய வேண்டும். சுகாதாரம் மற்றும் பொறியியல் பிரிவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் அரசாணை தினச்சம்பளமாக 24,000 வழங்கிட வேண்டும் உள்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து பிரிவு பணியாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை போனஸாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வைத்து மாநகராட்சி ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் மாநகராட்சியின் எல்லா கதவுகளையும் பூட்டி காவல்துறையினர் தடுப்புகளை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட மதுரை மாநகராட்சிக்குள் புகுந்த துப்புரவு பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்ட தற்போது உள்ளே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஓவியா. இதனால் மதுரை மாநகராட்சி அலுவலகம் முழுவதும் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து காவல்துறையும் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர் ஓவியா. மதுரை மாநகராட்சி வகுப்பகுதியில் ஒன்று கூடிய துப்புரவு பணியாளர்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பான சூழ்நிலையும் காணப்படுகிறது ஓவியா. மதுரை மாநகராட்சி தொழிலாளிகள் காத்திருப்பு போராட்டம் தொடரும் இந்த போராட்டம் அராஜகமாக கைது செய்த காவல்துறையை கண்டித்து போராட்டம் காத்திருப்பு போராட்டம் சென்னையில் போராட்டம்